சொல்கிறேன், வாழ்க்கையே வெறுத்த மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அப்படிங்கிற மாதிரி இருந்து. ஏன்னா எனக்கு ஆர்டரும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கேமராவோட மைக்லேயும் ப்ராப்ளம், எனக்கு த்ரோட் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகள் வச்சு இன்றைக்கி ஆர்டர் எடுத்திருக்கேன். இவ்வளோ 2-3 கஸ்டமர்லாம் வந்து திட்டினதை நீங்களே கேட்டிங்கன்னா டென்ஷன் ஆகிடுங்க. அந்தளவுக்கு திட்டியிருப்பாப்புல. நான் இருமிட்டே இருப்பேன். அது அந்த வீடியோவில் ரெக்கார்டு வேறு ஆகிருக்கு. அதை நான் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். செம ஃபன்னாக இருக்கும் அது உண்மையாகவே. ஸோ இப்படிலாம் கஷ்டங்கள் இருக்குங்க. நம்ம வேலை பார்க்குறது மட்டும் இப்போ சம்பாதிக்கிறது மட்டும் சிம்பிள் கிடையாது. கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள்லாம் இருக்குது. நான் முடிஞ்ச அளவுக்கு இல்லை கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள், ஜாலியாக இருக்கும். சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் போட்டான் மந்தி. இந்த கடை நல்லாயிருக்கும், சாப்பாடும் நல்லாயிருக்கும், பேக்கிங் எல்லாமே பக்காவாக இருக்கும், டேமேஜ் எதுவும் ஆகாது. ஒரு அருமையான ஒரு மந்தி கடை இது. ஸோ அந்த மேகத்தெல்லாம் பார்க்கும்போது உண்மையில் ரொம்ப அழகாக இருக்குங்க. என் கண்ணு என்ன மாரி அந்த மேகத்தையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி தான் என்னோடய ஃபோக்கஸ் மிஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. இங்கெல்லாம் பாருங்கள், இந்த இது வெயில் சீசனில் இந்த மரம்லாம் காஞ்சி கம்பு கம்பாக இருந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக செடி, இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அதெல்லாம். ஸோ ரெண்டாவது ஆர்டர் வந்துருச்சு, ப்ரோஸ்டட் எக்ஸ்பிரஸ். அங்கே தான் எடுக்க போகிறோம். இது நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு கடை தான். இந்த ப்ரோஸ்டட் ப்ரோஸ்டட் எக்ஸ்பிரஸ், அதுமாதிரி இன்னொரு கடை உண்டு ப்ரோஸ்டட்லேயே. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பக்காவான ஒரு கடை. நம்ம லாஸ்ட் வீடியோக்கு முந்தின வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடைக்கு போயிருப்போம். அந்த கடைலாம் பார்த்திங்கன்னா ப்ரோஸ்டட்னாலே ஒரு ப்ரீமியமான கடை. இப்போ ப்ரோஸ்டட் அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு நான் சாப்பிட்டதில் அதிகபட்ச காசு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 28 ரியாலுக்கு ப்ரோஸ்டட் சாப்பிட்ருக்கேன். ஒரு ஆள் சாப்பிட்ற மீல், சரிங்களா, 4 பீசஸ். ஆமாம், அதுதான் நான் சாப்பிட்ட எக்ஸ்பென்சிவ் ஃபுட்டில் ப்ரோஸ்டட்டில் 28 ரியால் தான். ஏன்னா அல்பேக்கில் 16 ரியாலு 15 ரியாலுக்குலாம் பார்த்திங்கன்னா ப்ரோஸ்டட் இருக்குங்க. நக்கெட்ஸ் வேணும் அப்படின்னா கம்மி தான், 17.65 சம்திங். அப்படிங்கும்போது கடையில் அல்பேக்கை தவிர நான் இப்போ மற்ற கடையில் 22 ரூபா, 23 ரூபா, சில கடையில் 21 ரூபா, 20 ரூபாலாம் இருக்குது. நான் சாப்பிட்டல எக்ஸ்பென்சிவ்னா 28 ரியால் ஒரு ப்ரோஸ்டட் தான். ஏன்னா 6:51 ஆகுது. 2 ஆர்டர் முடிச்சிட்டோம். வேறு ஆர்டர் இன்னும் வரல. நான் 2வது ஆர்டர் கொடுக்குறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிட்டு. கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா சலூனில் இருந்தாங்க, பியூட்டி பார்லரில். நான் சலூனை பார்த்தோன்னே தெரிஞ்சுட்டு, எப்படி நம்ம ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு. ஏன்னா அங்கே நான் இது வரைக்கும் நான் சலூனில் பொதுவாக எந்த சலூன்லேயோ சலூன் ஸ்பாவில் கொண்டு போய் போனால் ஃபோன் கஸ்டமர் எடுக்க மாட்டாங்க. மோர் தென் ஆர்டர் எனக்கு அங்கே கேன்சல் தான் இருக்குது. ஏன்னா 20 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணுவோம், ரிப்போர்ட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. 20 நிமிஷத்தில் ரிப்போர்ட் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் கேன்சல் ஆயிரும். ஏன்னா அவங்க முடிவு வெட்டிட்டு இருக்கும்போது ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாங்க போது அது ஒரு விஷயம். நம்மளுக்குமே தெரியும், அது சலூனில் தான் இருப்பாங்க, ஃபோன் எடுக்க மாட்டாங்க. தெரிஞ்சாலுமே நம்ம வெயிட் பண்ணுறது நம்ம மேலே தான் மிஸ்டேக் ஆகும். ஏன்னா டெலிவரியை நம்ம கம்ப்ளீட் பண்ணலன்னு வைங்களேன், கன்ஃபார்ம் பிக்கப் ட்ராப்அப் கொடுக்கலன்னு வைங்க, லேட்னு சொல்லி அவங்களுக்கு அது ஃப்ரீ ஃபுட் ஆயிரும், நம்மளுக்கு அது சேலரி கட் ஆயிரும். ஸோ அவங்க பண்ணுற தப்புக்காக நம்ம சரி மனிதாபித்துவமாக சரி வெயிட் பண்ணுவோம், அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தால் அது நம்மளுக்கு தான் பிரச்சனை. 1. 2வது ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆறிடும். இப்போ நம்ம கொண்டு போகிறதுக்கு 20 நிமிஷம் டைமு, சரிங்களா. அப்புறம் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் ஓடும். கேஷ் ஆன் டெலிவரினா 15 நிமிஷம், ஆன்லைன் பேனா 20 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகும். அப்போது 20 நிமிஷம் நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. இப்போ வீடு ரூம் பக்கத்துலேயே வண்டி விட்டால் கூட பரவாயில்ல, பாக்ஸ்குள்ளே வச்சுக்கலாம், தெர்மல் பாக்ஸ் இருக்கும், சூடாகவே இருக்கும், ஓகே. ஆனால் சிலது நம்ம வண்டி எங்கேயே விட்டு வந்து கடைக்கு வீட்டுக்கோ இல்லை மாடிக்கோ ஏறுற மாதிரி இருந்தால் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது. அதான் ஒரு விஷயம். யாரா இது? ஒரு RX 100 ஃபீல் வருது அந்த சவுண்டை கேட்கும்போது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணேன். கஸ்டமர் கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் அந்த இது முடியிறக்கு ஆட்டோமேட்டிக் கேன்சல் ஆகிறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி அட்டன் பண்ணிட்டாங்க. அட்டன் பண்ணால் அப்புறம் சொன்னேன், மேம் இப்படி ஒரு 50 மினிட்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. சாரினாங்க. அப்போ பொருள் வந்து பார்த்திங்கன்னா 45 ரியால் தான். அவங்க எனக்கு உடனே 50 ரியால் தந்துட்டு ஓகே வச்சுக்கோ அப்படின்ட்டாங்க. அப்புறம் சில்லற கையில் எடுத்துட்டேன் கொடுக்குறதுக்கு. அப்போ வேண்டாம் அப்படின்னாங்க. சரி ஓகே, ஒரு நேரம் சாப்பாடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எம்மாடி, அவன் பிரேக் அடிக்கும்போது இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்களா? அடி டயர் ஸ்கிட் ஆகிட்டு அப்படி ஆகுது.
அது ஏதோ ஹோண்டாவோட பைக் தான் நினைக்கிறேன். ஸோ 3வது ஆர்டரு இந்த பாட்டி கடையிலேருந்து எடுத்தாச்சு. சரியான ஒரு ஃபேமஸான கடை. என்ன நம்ம ஊரில் பணியாரம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதே கான்செப்ட் தான். பாலாக எண்ணெயில் போட்டுகிட்டே இருப்பாங்க, குட்டி குட்டியாக உருண்டை அந்த குலாப் ஜாமுன் மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சோண்டு ஹனியோ இல்லை சுகர் சீரமோ இது பண்ணுவாங்க. அண்ணே இண்டிகேட்டர் போட்டிருக்கேனே. ஓ ஸோ நல்லாயிருக்கும். ஆனால் அந்த பால் அந்த உருண்டையாக இருக்கிறது சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இந்த பணியார டேஸ்ட்டே தான் இருக்கும். மேலே அந்த ஹனி ஊற்றும் போது இன்னும் கொஞ்சம் லைட்டாக இனிப்பு அதிகமாக இருந்த மாதிரி இருக்கும். ஹனி ஊற்றுவாங்க, சாக்லேட் ஊற்றுவாங்க, பிஸ்தா ஷூஸ் ஊற்றுவாங்க. 17 Pro வாங்குகிறோங்க. இதுதான் இந்த கலர் தான் வாங்குகிறோம், வேறு எந்த கலரும் கிடையாது. ஆரஞ்சு கலர் தான் வாங்குகிறோம். 17 Pro வாங்குகிறோம். அடுத்தடுத்த வீடியோஸ் அதில் போடுறோம். நம்ம பார்த்திங்கன்னா 7:54 ஆகுது. 4வது ஆர்டரு எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஒரே ஒரு கப்பு மீட்டு, ஒரே ஒரு பவுல் தான், சின்ன பவுலு. ஆனால் எனக்கு தெரிஞ்சது ஒட்டகமாக இருக்கும்னு நினைக்கேன். அந்த மாதிரி ஒரு சாதனம். நல்ல ஒரு 4 ஸ்டார் இல்லை 3 ஸ்டார் இருக்கும் அந்த ஹோட்டலோட மதிப்பு. ஸோ அதை எடுத்துகிட்டு இப்போ போயிட்டுருக்கேன் கஸ்டமர் லொக்கேஷனுக்கு. 13 கிலோமீட்ரு, 12 நிமிஷம் தான். ஒரு ஷூ ஒன்று வாங்கணுங்க ரன்னிங்கு ப்ளஸ்ஸு ஒர்க் அவுட்டுக்கு ஒரு ஷூ வாங்கலான்னு ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கேன். அடிடாஸில் பார்த்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு 200 ரியால், 299 ரியால். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. 300 ரியாலுக்கு நம்ம வாங்குகிறோன்னா ஒரு 6000, 6500 ஆயிரும். இங்கே நம்ம ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதை நம்ம கொண்டு போவோமான்னு கேட்டாலும் தெரில, டவுட் தான். அதான் அவ்வளோ வேண்டாம். ஆண்ட்னு ஒரு பிராண்ட் இருக்குது. நம்ம அடிடாஸு, நைக்கு அந்த மாதிரி ஒரு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிராண்டு தான் ஆண்ட்டுங்கிறது. ANTA. ஆமாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ஆனால் அது யாருமே ரிவ்யூ அந்தளவுக்கு பெருசாக கொடுக்கல. அது ஏன்னா அது USA பிராண்டு போட்டிருக்கு. சரி, USA UK பிராண்ட் ஏதோ சம்திங், ஏதோ ஒரு பிராண்டு தான் அது. அதுதான் என்ன பண்ணுன்னு தெரில. இப்போ ஒரு நல்ல ஷூ ஒன்று வாங்கணும். யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மாடல் அப்படின்னு. சும்மா நைக்கு அடிடாஸ்ன்னு சொல்லாதீங்க. அடிடாஸில் அது என்ன மாடல் சொல்லுங்கள். லைட் வெயிட்டாக இருக்கணும். லைட் வெயிட்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கணும். ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு 5000, 6000 பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஷூ ஒன்று வாங்கணும். நான்லாம் இந்தியாவில் இருக்கும்போது இந்த ஒரே ஒரு தடவை தான் நான் ஒரு பிராண்டட் ஷூ வாங்கியிருக்கேன். அது வரைக்கும் நான் பிராண்டட் ஷூவே வாங்கின கிடையாது. நான் போவேன், 1000 ரூபா 2000 ஏதாவது ஷூ இருந்ததுன்னா எடுத்து வாங்கி போட்டு வந்துட்டே இருப்பேன். ஒரே ஒரு தடவை பிராண்டட் ஷூ வாங்கினது. ஆனால் அதுவும் ஆகாமல் போயிடுச்சு. ஆனால் ஸ்போர்ட்ஸில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் பிராண்டட் ஷூ நிறைய வாங்கியிருக்கேன். ஆமாம், நான் பேசிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர். ஒரு அத்லெட்டிக்ஸ் ஈவெண்ட்லலாம் இது பண்ணியிருக்கேன். 100, 200, போல் வால்ட், அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஹடல்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஒரு கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தோம் ஸ்கூல் டைமில். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பிராண்டட் யூஸ் பண்ணியிருக்கேன். நிவியா, அப்புறம் அடிடாஷோடது, அப்புறம் ஹமர் அப்படிங்கிற ஒரு பிராண்டோடது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். பர்சனலாக யூஸ் பண்ண. ஏன்னா ஷூவில் எதுக்கு அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். பட் இப்போ அதோட தேவைகள் இருக்குது, அதோட ஒர்த் இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒன்று வாங்கணும். ஒரு 2-3 பிளான் போட்டு வச்சுருக்கேன். இப்போதைக்கு இந்த ஜிம்முக்கும் டெய்லி நைட்டு ரன்னிங்க்கும் ஒரு நல்ல ஷூ ஒன்று வாங்கணுங்க. ஸோ டைம் பார்த்திங்கன்னா 8:40 ஆகுது. 6வது ஆர்டர் எடுத்து வந்துருச்சு. இப்போ அதை எடுக்கணும். கடை எங்கே இருக்குதுன்னு தெரில. அதுதான் பெரிய காமெடியாக போச்சு. இங்கே வண்டி விடலாமான்னு தெரியலையே. எப்படி முதல்ல கடை என்ன கடைன்னு பார்ப்போம். டேக் ஸ்க்ரீன்ஷாட். கூகுள் மேப் எங்கே இருக்குது? கூகுள். சிக்கன் பலலாமா அங்கே இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டி இங்கே விட்டு போகலாமா? இங்கே விட்டுட்டு அங்கே வரைக்கும் போகணுமே. சிக்கன் பலலாம். சரி போவோம், வாக்கிங் மாதிரி. மாமா நூறா இங்கே வண்டி விடுவோமா? வேண்டாம், இவன் காரை திறக்கும் போது பிரச்சனை ஆயிரும். எப்பா இடம் கிடச்சிட்டு மக்களே.
டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 9:30 ஆக போதுங்க. சரிங்களா, 9:30 ஆகணும், ஒரு 6 நிமிஷம் இருக்குது. எத்தனாவது ஆர்டர் கொண்டு போயிட்டுருக்கோம்னா 7வது ஆர்டர் கொண்டு போயிட்டுருக்கோம். 6 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணி இப்போ 7வது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் முடிக்க போகிறோம். ஸோ கேஷ் ஆன் டெலிவரி கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி போட்டுட்ருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரியாதுல கேஷ் ஆன் டெலிவரி எப்படி வரும்னு. இப்படி தான். ஸோ 41 ருபீஸ், சாரி 41 ரியால். சரிங்களா, அப்படி பார்த்தா நம்ம ஒரு காசுக்கு டக்கடன்னு பார்த்தா ஒரு 1000 ரூபா ஆச்சு. 1000 ரூபா ஒரு நேரம் சாப்பாடு. 2 பர்கர் தாங்க கொண்டு போயிட்டுருக்கேன். ஸோ அதுவும் 2மே ஸ்மால் பர்கர் தான், பெரிய பர்கர் கிடையாது. ஸ்மால் பர்கர் 2, அப்புறம் ஒரு சின்ன கோக்கு. நம்ம ஊரில் 1000 ரூபா கொடுத்து இது நீங்கள் வாங்குவீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வாங்க மாட்டேங்க. ஏன்னா நான் வந்து அந்த 1000 ரூபாய்க்கு நான் சாப்பிட்டது இல்லாமல் சாப்பாடு இல்லாத ஒரு 2 பேருக்கு என்னால் வாங்கியே கொடுக்க முடியும். ஏன்னா இது வரைக்கும் நான் அப்படி சாப்பிடும்போது என் கூட இருக்கவங்களுக்கு தான் தெரியாது. அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படிலாம் நான் பண்ணுவேன். என்னது எஸ்டிசிலேருந்து எதுவும் மெசேஜ் வருது? 6 ரூபா தீட்டான்ல, 7 ரூபா வச்சு போங்க. காசு போச்சுங்க, காசு போச்சு. ஒன்றும் இல்லை, கூகுள் ஸ்டோரேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது எனக்கு வந்து 15 GB தாண்டிடுச்சு. ஸோ அதை நான் வந்து 100 GB வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி பே பண்ணுற மாதிரி வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு வந்து 7 ரூபா 18 ஹலாலாக போயிடுச்சு. 7 ரியால் 18 ஹலாலாக போயிடுச்சு. மனசு கஷ்டமாக இருக்குது. சரி பரவாயில்ல, போயிடுச்சு. ஸோ டைம் பார்த்திங்கன்னா 10:15 ஆச்சு. இப்போ தான் பார்த்திங்கன்னா 8வது ஆர்டர் கொண்டு போயிட்டுருக்கேன். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இதை விட கம்மியான ஆட்கள் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க எங்கள் கேங்லேயே. நிறைய பேருக்கு இதை விட கம்மியாக தான் ஆர்டர் வந்திருக்கு. நம்மளுக்கு இது ஏதோ 8வது ஆர்டர் அப்படிங்கும்போது இன்னும் அதிகபட்சம் 2 மணி நேரம் இருக்குது. அந்த 2 மணி நேரத்தில் எப்படி ஒரு 3 ஆர்டர் எடுத்துடலாம். அப்படி எடுத்தோன்னா சூப்பர். சாப்பிட்டு தான் வந்தேன், பட் இருந்தாலும் லைட்டாக பசிக்குது. இங்கே இருங்க, இவனே மாதிரியாங்க நான்லாம் வண்டி ஓட்டுறேன். லைட்டும் போடல, ஒன்றும் போடல, எப்படி போகிறான் பாருங்க. இவனெல்லாம் விட்டுருங்க, நான்லாம் நீட்டாக தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். இன்னி வரைக்கும் நான் இந்த மாதிரிலாம் ஏறி போனதே கிடையாது. போகிறவங்களே நான் திட்ட தான் செய்வேன். அப்போ நான் எப்படி போவேன்? ஆனால் நமக்கு தான் ஃபைன்லாம் போட்டு தூக்கிடுறான்ல. என்ன பண்ண, தட்டி தூக்கிடுறான்ல பங்கு நம்மளெல்லாம். 750 ரியால் நினச்சி பாருங்கள். 750 ப்ளஸ் ஒரு 150, 900 ரியால் ஃபைனு. நம்ம ஒரு காசுக்கு 20,000 ரூபா ஃபைன் கட்டியிருக்காங்க. அப்போ என் நிலைமையை நினச்சி பாருங்கள் எவ்வளோ கஷ்டம்னு. நல்ல வேலை பெட்ரோல் பல்க்கு பார்த்துனதோ என்ன வந்துச்சு. இங்கே வருங்க, ஈக்கு கீழே இருக்குங்க கம்பு. பெட்ரோல் போட்டு போயிடும். ஏன்னா ஒரே ஹைவே தான், இழுத்து போயிடலாம். பெட்ரோல் இல்லாமல் எங்கேயா நிறுத்தின அப்புறம் அது ஒரு சம்பவம் ஆயிரும். கார்டு ரீட் அவுட்டு டக்குன்னு ரீட் கார்டு. ஓகே. எவ்வளோ இருக்குது தெரியுமா என்னோடய வேலெட்டில் இன்னும் பெட்ரோலுக்குன்னு? இன்றைக்கி நான் 15ஆம் தேதியா இல்லை, இன்றைக்கி 16ஆம் தேதி. ஸோ 267 ரியால் இருக்குது என் அக்கௌண்ட்டில். 320 ரியால் போடுவாங்க ஒரு மாதத்துக்கு ஒரு அக்கௌண்ட்டுக்கு. என்ன என்கிட்ட 267 ரியால் இருக்குது. ஜாலி. அதில் இப்போ எவ்வளோ போக போதோ, காலியாக போகுதுன்னு தெரில. ஸோ 1 லிட்டர் பெட்ரோல் எவ்வளோ வருது? 2 ரூபா 19 பைசா, 18 பைசா. சும்மா செலிக்க கூடுறா. யாரு காசு? நம்ம காசா? பொங்காத அதுக்குன்னு. ஓகே, ஃபுல் டேங்க் பண்ணியாச்சு. எவ்வளோ போட்டிருக்கேன்? 22 ரியாலுக்கு போட்டிருக்கேன், 10 லிட்ரு. ஃபுல் டேங்க் பெட்ரோலை பார்த்த பிறகு ஒரு சந்தோஷமாகவே இருக்குங்க. ஸோ இந்தியாவிலே இதே மாதிரி ரேட் ரொம்ப கம்மியாக 10 ரூபா 20 ரூபாக்கெலாம் லிட்ரு கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. எல்லா ஊரும் சுற்றி பார்க்கலாம். ரைடுனா ரைடு, அப்படி ஒரு ரைடு அடிக்கலாம். ஏன்னா பெட்ரோல் தான் ஒரு ரைடை முடிவு பண்ணுறதுங்க. பெட்ரோலோட ப்ரைஸ் வச்சு தான் ஒரு ரைடு, பெரிய ரைடா சின்ன ரைடா பட்ஜெட் ரைடா அப்படின்னு. இதுவே 1 லிட்டர் பெட்ரோல் வந்து வெறும் 10 ரூபான்னு கணக்கு வச்சு பண்ணுங்களேன். 10 லிட்டர் பெட்ரோல் போட்டால் 100 ரூபா தான் ஆச்சு. அப்படிங்கும்போது நினச்சி பாருங்கள் எவ்வளோ ரவுண்ட் அடிக்கலாம். ஓ மை காட், நான்லாம் சொல்ல முடியாது அந்தளவுக்கு ரவுண்ட் அடிப்பேன்.
மைலேஜ் தர்றோன்னு பைக் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம மைலேஜுக்காக தான் மைலேஜ் தர்ற மாதிரி வண்டி எடுத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இந்த R15 MTலாம் எதுக்கு எடுக்கிறான்லி, ஸ்டைலும் இருந்தாலும் லுக் இருந்தாலும் ஸ்பீடு இருந்தாலும் மைலேஜின்ட்டு ஒன்று இருக்குது. இப்போ இதுவே பெட்ரோல்னால சீப்பான ரேட்டில் கிடைக்குதுன்னு வைங்களேன். இங்கே இதே மாதிரி தான் ரோட்டில் நீ தண்ணி இருந்து நம்ம இன்றைக்கி கொஞ்சம் ஓரமாகவே போயிடுவோம். அப்புறம் வேண்டாம், அந்த விளையாட்டே நம்மளுக்கு வேண்டாம். அப்போ எல்லாருமே ஒரு நல்ல பெரிய பைக் எடுத்துடுவாங்க. மைலேஜ் தரலனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எடுத்துருவாங்க. ஏன்னா ரேட் கம்மி, பெட்ரோல் ரேட் கம்மியாயிரும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு கூடிய சைடில் பெட்ரோல் ரேட் கம்மியாகுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, EV வெஹிக்கிள் எல்லாமே இப்போ தான் இது பண்ணிகிட்ருக்காங்க, ரெடி ஆகிட்டுருக்கு. எல்லா ஏரியாலையும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்காங்க. EV வெஹிக்கிள் வந்தோடனே பெட்ரோல் வண்டி வெஹிக்கிளோட இது கம்மியாயிரும். அப்படி கம்மியாகிட்டுனீங்களா, பெட்ரோல் உற்பத்தியோட அளவு கம்மியாயிட்டுனா, தேவையோட அளவு கம்மியாயிட்டுனா விலையோட இதுவும் கம்மியாயிரும். ஸோ அதுக்கப்புறம் தெரிக்க விடலாம். ஏன்னா இங்கே நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்துருச்சு. அந்த BYDன்னு ஒரு கார் இருக்குது, ஒரு பிராண்டு. அந்த கார்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டேஷன் வச்சுருக்காங்க. டெஸ்லா இருக்குது, இங்கே நிறையா டெஸ்லா ஸ்டேஷன் இருக்குது. ஃபியூல் அந்த சார்ஜிங் ஸ்டேஷன். என்னமா குளிருது, ஜில்லுன்னு இருக்குது இந்த ஏரியா. இந்த இருமலை சரி பண்ண முடியல மக்களே. யாராவது ஒரு ஐடியா கொடுங்க. பாலில் மிளகை கலக்கி குடிக்க சொல்கிறீங்க, அப்படி குடித்தா தொண்டை எரியுது மக்களே. ஆல்ரெடி தொண்டெல்லாம் புண்ணாக இருக்குது, அதை குடிக்கும்போது கூட கொஞ்சம் எரியுது. சரி, நம்ம இதை கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் கன்டினியூ பண்ணுவோம். ஸோ முடிஞ்சால் அடுத்து சாப்பிட போகணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு ஹோட்டலில் போய்ட்டு ஒரு நூடுல்ஸ் சாப்பிடணுன்னு ஆசை. ஆனால் எனக்கு அது பிடிக்காது, நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்காது. நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ்லாம் பிடிக்காது. பட் இன்றைக்கி எனக்கு சாப்பிடணும்னு தோணுது. இல்லைனா ரேமன் போயிட வேண்டிதான். சைனீஸ் ஃபுட்டான அந்த ரேமன் இருக்குது பார்த்தீங்களா, அது கொரியன் ஃபுட், சாரி, அந்த இது சாப்பிட போகலான்னு பார்க்கேன். அது கொஞ்சம் காஸ்ட்லி, இது நார்மல். வந்து பார்த்தீங்கன்னா 9வது ஆர்டர் நம்ம முடிக்க போகிறோம். இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணால் முடிஞ்சு சிறப்பாக முடிந்து. பக்கத்தில் ஒரு பார்க் பார்த்தேன், அங்கே ரெஸ்ட் ரூம் ஓப்பனில் இருக்குது. போயிட்டு இயற்கை காலிங். ஸோ அதனால் போயிட்டு வேலையை முடிச்சுட்டு அப்புறம் கன்டினியூ பண்ணுறேன். ஹெட்லைட் போடு. இந்த பெட்ரோல் பங்க்கில் தான் நம்ம இந்த பார்க்கில் தான் நம்ம எப்போவுமே உட்காந்துருப்போம் முந்தி. ஆனால் அது அப்போ ஜாய்ஸ் ஓட்டிகிட்டு இருக்கும்போது சூப்பராக இருக்குங்க. வருவோம், இங்கே வந்து உட்காருவோம், சாப்பிடுவோம், திருப்பி வேலைக்கு போவோம், திரும்ப வருவோம், உட்காருவோம், சாப்பிடுவோம், வேலைக்கு போவோம். இப்படியே ஓடிட்டு இருந்து கொஞ்ச நாள். ஆர்டர் எடுத்தாச்சுங்க. டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11:30 ஆகுது கரெக்டாக. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் பார்க். ஓ, பேக் இங்கே இருக்கோ. ஓகே, கன்ஃபார்ம் பிக்கப். எவ்வளோ தூரம் போட்டது? ஜஸ்ட் இங்கே தானா?
ஏ அப்பா, ஜஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பார்த்தா 9 கிலோமீட்டராம். ரோட்டுக்கு அந்த பக்கம் தான் இருக்குது. ஆனால் இப்போ இந்த இடையில இந்த ரோடு வேலை பார்க்குறதுனால அங்கே வரைக்கும் போய் திரும்பிட்டு வரணுங்க. ரொம்ப தூரம் போய் யூட்டன் போட்டு வரணும். சரி, ஏதோ 10 ஆர்டர் ஆயிடுச்சு. அதில் பெரிய சந்தோஷம் தான் நமக்கு இன்னைக்கு. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேலரி டே. அதனால் ரொம்ப ஹாப்பி. ஹாப்பியோ ஹாப்பி. எவ்வளோ சேலரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2800 ரியால் வரோங்க. ஏன்னா நான் 500 ரியால் வேலட் அமௌண்ட் எடுத்திருந்தேன். ஸோ அந்த அமௌண்ட்டே ஆட் பண்ணால் 3300 ஆச்சா. ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த போலீஸ் ஃபைன் அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வர்றதுனால ஒரு 2800 நாளைக்கு வரும். போலீஸ் ஃபைன் ஒரு 800, வேலட் ஒரு 500. சரி, வேலட் 300 தான் நினைக்கிறேன். 300 தான். அப்போது 1000 ஆச்சு. 1000 ரூபா கட் பண்ணிவிட்டு மிச்சம் நம்மளுக்கு தராங்க 2800 ரியால். ஸோ நம்ம ஒரு காசுக்கு எவ்வளோ வரோன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. மறந்துடாதீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இருந்தும் மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நம்மளும் இந்த வீடியோஸில் மற்றவங்க சொல்கிற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக அவங்களே பண்ணுவாங்கங்கிற நமக்கு ஒரு ஐடியா உண்டு. பட் எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது ஒரு சின்னதாக இதுக்காக தான். ஜஸ்ட் 800 மீட்ரு தாங்க இருக்குது. எப்படிரா 9 கிலோமீட்டர் இருக்கிட்டா, அதுக்கு இடையில ஒரு யூட்டன் இருந்துச்சு. எனக்கு இப்போ தான் ஞாபகம் வச்சு. அதில் யூட்டன் போட்டால் 800 மீட்டர் தான் இருக்குன்னு வருது. இதை கொடுத்த உடனே ஒரு இனோவா ஃபார்மசிலேருந்து ஒரு ஆர்டர் அடித்தான்னு வைங்களேன், செம்மையாக இருக்கும். ஆனால் அடிக்க மாட்டான். ஏன்னா இந்த இனோவா ஃபார்மசிலேருந்து நிறைய ஆர்டர் கொடுப்பான். கஸ்டமர் லொக்கேஷன் நல்லா தான் இருக்குது. அதில் கொடுத்துட்டு திருப்பி இங்கே வர அங்கேருந்து அடித்தானா நல்லாயிருக்கும்.